ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்தியாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத் கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே நமஸ்ஸதசே நமஸ்ஸதசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவே நம. எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே இன்றைய பாடசாலை சிந்தனையில் தீமை போக்கும் விபூதி என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். விபூதியை பற்றி தான் தொடர்ந்து சிந்திச்சுன்னு வரோம். ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் பாருங்கோ. பூத பிரேத பிசாச்ச ராட்சச துர்ஜனாபரே பஸ்ம தர்சன மாத்திரேன த்ரஸ்தா யாவந்தி தூரதா. இப்போ ஸ்லோகம் சொல்லி முடித்தோடனே ஒன்றுமே புரியல எங்களுக்கு அப்படிங்கிறா. இது வந்து ஆகம ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படின்னா, பூதம் அப்படின்னா இறந்தவர்கள் மேல் உலகத்திற்கு செல்லுகிற வழியில், அதாவது இடையில் இருக்கக்கூடிய வடிவம். அவங்க வந்து அடுத்த பிறவி எடுக்கிறதுக்குள்ளே இடையில் இந்த பூத பிரேத பிசாச்ச இந்த வடிவங்களை எடுப்பாங்க அவங்க. அதை தவிர துர்ஜனம் அப்படின்னா என்னென்னா தீயவர்கள், தீய குணங்களை இயல்பாக பெற்றவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். இவெல்லாம் வந்து தரிசன மாத்திரேன, பெரிய அபிஷேகம் பாருங்க, விபூதியை ஒருத்தர் இட்டுன்னு இருக்கா, அந்த இட்டுன்னு இருக்கிறவாளை பார்க்குறா. அப்படி பார்த்த மாத்திரத்திலேயே இந்த பூத பிரேத பிசாச்ச இந்த மாதிரி சுடுகாட்டில் இருக்கக்கூடிய உடலை விட்டுட்டு அலையக்கூடிய அத்தனை ஆன்மாக்களும் தூரத்திலே சென்று விடுவார்கள், அருகாமையிலே வரமாட்டார்கள், ரொம்ப தூரத்துக்கு போயிடுவார். துர்ஜன அப்படின்னா தீய ஒழுக்கம் உடையவர்கள். விபூதியை பார்த்தாலே தரிசனம், நாம் தரிச்சுன்னு இருக்கோம், தரிச்சுன்னு இருக்கிறத பார்த்தாலே எவ்வளவு பலன்னா அப்போ தரிச்சுக்கிறவாளுக்கு எவ்வளவு பலன் பாருங்க. அப்போ தரிக்கிறதுல அவ்வளோது ஒரு சிறப்பு இருக்குது. ஒரு உதாரணம் பாருங்க, கடன் சில பேருக்கு இருந்துகிட்டே இருக்கும், எவ்வளவு தான் அடைச்சாலும் அந்த கடன் தீராது. சில பேர் ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் சாமி, என்ன முயற்சி பண்ணாலும் நம்ம வீட்டில் ஒரு நல்லதை வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கட்டுமையாக முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் அவங்களால ஜெயிக்க முடியாது. சில பேர் எல்லாமே இருக்கும், வீடு இருக்கும், பையன் வெளிநாட்டில் இருப்பான், சம்பாதிச்சிருப்பான், எல்லாம் இருக்கும், ஆனால் மனசில் ஒரு அமைதியே இருக்காது, ஒரு தன்னிறைவே இருக்காது. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தா ஆன்மீகம் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் சொல்கிறோம். உழைப்பினால் மாத்திரமே நமக்கு எல்லா செல்வமும் வந்துடாது, அதை தாண்டின விஷயங்கள் சில விஷயம் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆன்மீக விஷயம்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கு பேர் பித்ருதோஷம் அப்படின்னு சொல்கிறா. இந்த பித்ருதோஷம் இருக்கிறவா வீட்டில் இதெல்லாம் இருக்கும். இந்த பித்ருதோஷங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, நம்ம ஒரு வீட்டில் குடியிருக்கோம்னு வச்சுங்களேன், அந்த வீடு வேறு யாருக்கோ சொந்தம், இல்லை வாடகையில் இருக்கும், இல்லை அந்த வீட்டில் ஏதோ ஒரு மரணம் நடந்திருக்கலாம், இல்லை மற்ற விஷயம், அதாவது அந்த வீடு வந்து ஒரு வேற ஒருத்தர்கிட்டேருந்து கஷ்டப்பட்டு விற்கப்பட்டிருக்கலாம், அவங்க வீட்டில் நிறையா துக்கம் நிகழ்ந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கும்போதே அந்த பண்பை உற்பத்தி பண்ணும். இது காரணமே நமக்கு தெரியாது, நம்ம விருத்திக்கு வர்றதுக்கு வழியே வராது. அப்போது இந்த விஷயத்தை என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த விபூதிங்கிறத நாம் தரிசிக்கிற மாத்திரத்தில் இந்த விஷயம் எல்லாமே நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா தரிசன மாத்திரேனன்னு சொல்கிறார். ஒருத்தர் ரொம்ப காலமாக ஒரு சொந்த வீட்டில் குடியிருந்தார். அவருக்கு வந்து ஒரு 4-5 வருஷமாக ரொம்ப கஷ்டம். அவர் போய் ஜாதகம் பார்த்துருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த வீட்டை வேணால் நீங்கள் மாற்றி பாருங்கள் அப்படின்னா மாற்றி பார்த்துட்டு அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கார். அந்த வீட்டுக்கு வந்தவனுக்கு வாடகை சரியாக கொடுக்க மாட்டேங்கிறான், அதுக்கு அவனுக்கு பிரச்சனை. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த வீட்டில் வந்து குடியிருந்தவன் என்னால் வாடகை கூட கொடுக்க முடியாத ஒரு நிலைமையாக இருக்குது, இது என்ன ஏதுன்னு சொல்லுங்கன்னு யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு ஹோமம் பண்ணுங்கோ
அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படி ஹோமம் பண்ணும்போது அவர் சொல்லியிருக்காரு, இந்த வீட்டில் எல்லா விஷயமும் இருக்குது, ஒரே ஒரு வில்வ மரம் அது ஏற்கனவே அங்கே இருந்திருக்கு. அவர் ஹோமம் பண்ணும்போது அந்த வில்வ மரத்தில் இருக்கக்கூடிய இந்த பழத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை கொண்டு வந்து இது ஒரு நல்ல சுகனமாக இருக்குது, இந்த விபூதி மடல்னு சொல்லுவாங்க, விபூதியை போட்டு வைக்கிறது, அந்த வில்வ பழத்தை உள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்துகிட்டு அதில் விபூதியை போட்டு வைங்கோ, இந்த நான் ஹோமம் பண்ண இந்த சாம்பலை கூட அதில் கொட்டி வைங்கோ, உங்களுக்கு சர்வக்ஷேமமும் உண்டாகும். உண்மையாகவே அவங்க வீட்டில் அந்த வில்வ மடலில் போட்டு வச்ச விபூதிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வறுமை விலக ஆரம்பித்தது. அப்படின்னா நம்மளும் அந்த மாதிரி ஒரு பலன் அதை அடைய முயற்சிப்போமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.